ஹாய் மக்கள்ஸ், வாங்க இன்னைக்கு மினி தவா பன்னீர் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி 10 to 15 மினிட்ஸ் அதை விட்டுருங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன உடனே அதே பவுலில் மைதா 1 கப், 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருங்க. மாவு ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், மேலே லைட்டாக ஆயில் போட்டு தடவிட்டு க்ளோஸ் பண்ணி 1 hour விட்டுருங்க. இப்போ பீஸா சாஸ் ரெடி பண்ணிடலாம். தக்காளி இந்த மாதிரி கீறிட்டு வேக வச்சுக்கோங்க. தக்காளி வெந்த உடனே தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. ஒரு வானலில் ஆயில் ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ண பூண்டு, 1/2 பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க. அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணி வதக்கிட்டு திக்கான பதத்துக்கு வரப்போ மிக்சியில் திரும்பவும் அரைச்சிருங்க. இப்போது சாஸ் ரெடி ஆகிடுச்சு. 1 hour ஆகிடுச்சு. இப்போ மாவை விரிச்சிடலாம். பாருங்கள் மக்களே, மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கீழே லைட்டாக மாவை டஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ விரிங்க. பீஸா பேஸ் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் இப்போ இது மினி பீஸானால இந்த மாதிரி குட்டி கிண்ணம் எடுத்து இதை கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாத்திரத்தோட மூடி எது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பீஸாவோட பேஸில் ஃபோர்க் ஸ்பூன் வச்சு குத்தி விடுங்க. அப்போ தான் பீஸா மேலே எலும்பி வராது. பீஸா பேஸை தவாவில் போட்டு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டு அதில் பீஸா சாஸ் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேப்சிகம் அப்புறம் டொமேட்டோ எடுத்திருக்கேன். அதை லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக. அதையும் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் பன்னீர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு திரும்பவும் சீஸ் மேலே ஆட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸாவை திரும்பவும் 10 மினிட்ஸ் தவாவில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடியான பீஸாவில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க.